இப்படி சொல்லியிருக்க உங்களோட குரலால். அழகான ஒரு கேள்வியை சொல்லி இங்கே நடந்து இன்றைக்கு விழிப்புணர்வு செய்கிறாங்கன்னு சொல்லி அழகாக சொல்லியிருந்தீங்க. இது சம்பந்தமாக என்னன்னு சொன்னால், இப்போ உள்ள ஒரு 15 வயதுக்கு மேற்பட்ட 15 வயதிலிருந்து 20 வயது 25 வயது உரிய இளைஞர்கள் இந்த போதைக்கு அடிமையாகி பயங்கரமாக இருக்காங்க. அதுக்கு மெயினான வியாபாரிகளை நாம் தொலைச்சிட்டோம்னு சொன்னால் இங்கே சிறுவர்களை நாம் பாதுகாத்துடலாம். இப்போ பாடசாலைக்கு செல்லக்கூடிய சிறுவர்களும் என்ன செய்கிறாங்க, இதுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அதை இந்த மாதிரி சில இடங்களில் விழிப்புணர்வு செய்ய போனால் நிச்சயமாக நம்முடைய சிறுவர்களை நாங்கள் பாதுகாக்கக்கூடிய முழு பொறுப்பையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக நல்ல கருத்து சொல்லியிருக்கிறீங்க. இந்த மாதிரியான இடங்கள்லாம் நாங்கள் பாதுகாப்பாக நிறைய விழிப்புணர்வுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. உண்மையிலே அந்த இடத்துல நீங்கள் இப்போ தான் பாருங்களா இல்லை சுற்றி பார்த்துட்டு வாரீங்களா? நான் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிட்டு வந்த பிறகு எல்லா இந்த இடத்துல சகல இடங்களையும் சுற்றி பார்த்துக்கிட்டு தான் இவருக்கு நான் தொடர்பு கொண்டேன். நான் இதுக்கு உள்ளதான் நிற்கிறேன் என்று. அதன் பிறகு நான் சொன்னார், நீ வந்தவுடன் ஏன் எனக்கு தொலைபேசி எடுத்து என்ன இந்த இடத்துக்கு வர சொல்லலன்னு சொல்லி நான் சொன்னேன், நண்பர்கள் எல்லாரையும் சந்தித்த பிறகுதான் உங்களை சந்திக்க வருவார் சொன்னேன். நிச்சயமாக இந்த ஒவ்வொரு இடங்களையும் பார்க்கிற போது நிகழ்ச்சிகள் எவ்வாறு அமைந்திருக்கிறது, சிறுவர்களுடைய நிகழ்ச்சிகள், பெரியவர்களுடைய நிகழ்ச்சிகள் அல்லது எல்லோருமே கலந்து சிறப்பிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள் இன்னும் 3 நாட்கள் இருக்கிறது. அந்த 3 நாட்கள் விடுமுறை நாட்கள் 2 நாட்கள் இருக்கிறது. அதை சேர்த்து அப்படியே சந்தோஷமாக கழிக்க வேண்டும். இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் பயனுள்ளதாக இருக்கிறதா அல்லது நீங்கள் கொடுக்கின்ற காசுக்கு பெருமதியாக இருக்கிறதா, இது பற்றிய தகவலை நீங்கள் சொல்ல முடியுமா? நிச்சயமாக இந்த 300 ரூபா எங்கக்கூடியது ஒரு சிறிய தொகை தான். அதில் 300 ரூபாயை நாங்கள் பார்க்கல. எங்களுடைய சிறுவர்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அதை மாத்திரம் தான் நாங்கள் பார்க்கின்றோம். இது 300 ரூபா இப்போ உள்ள காலத்தில் ஒரு 300 ரூபா ஒரு பெரிய பணமாக நம்முடைய சிறுவர்களுக்காக 300 இல்லை பல 300களை செலவழிக்கக்கூடிய இடம் தான் இது. 300 ரூபாய்ங்கிறது சும்மா சாதாரண ஒரு செலவு தான், சிறிய தொகை தான். நிச்சயமாக நாங்கள் இதில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போவோம். ஏன்னா இருக்கிற 3 நாளைக்கு நாங்கள் தொடர்ந்து வருவோம். இதை நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். 3 நாளும் தொடர்ந்து வாரம் இந்த இடத்துல ஃபன் பண்றோம் எங்களோட பசங்களோட. இன்னொன்று அஸ்மத்ராஜன் சொன்னாரு, அவரே சொல்லிட்டு நம்ம சொன்னீங்க. நீங்க இப்ப எல்லாருக்கும் டாஸ்க் கொடுத்துருக்கீங்களா? நீங்க கொடுத்த டாஸ்க் வந்து மாத்தி யோசி. இப்ப நான் சேலஞ்ச் பண்றேன், இவரோட நீங்க அந்த சான்ஸை கொடுக்க அந்த யானோட கையில கொடுக்க வேண்டாம். நாங்கள் உண்மையிலே நன்றிகள் சொல்ல வேண்டும். அந்த போட்டியிலிருந்து விலகிக் கொள்வோம். இல்ல இங்க வாங்க